டெக்ஸாஸ் இல்லை இவங்கள மாதிரி. இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு பசங்களை ரூம்ல இருந்து அனுப்புவாங்க தெரியுமா ஸ்டேஜுக்கு. தெரியுதா? ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம வண்டியில் என்னப்பான்னு தெரியும். மேலே எடுத்துகிட்டு போய் விடலாமா? ஐயோ பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் ஏறுறாங்க. சூப்பராக இருக்குல்ல. ப்ராப்பர்ட்டியை செம்மையாக பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பேர் இருக்குது. பேரட் ஹவுஸு, ரேபிட் ஹட்டு, பேரட் ஹட்டு அதுலேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா. இமேஜஸோடு இருக்குது பாருங்கள். ரேபிட் ஹட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது, செகண்ட் இருக்கிறது வந்து ஹென் ஹட்டு, தேர்டு வந்து பேரட் ஹட்டு, ஃபோர்த்து வந்து டவ் ஹட்டு, ஃபிஃப்த்து வந்து லவ் பேர்ட்ஸ் ஹட்டு. இறங்க அழிய விடுங்கப்பா. ஆப்பா பயங்கரமாக இருக்குது. ஒரு அட்டம் செமையான ப்ராப்பர்ட்டியில். ஆக்சுவலாக பரவாயில்ல, இவங்க கூட வந்ததில் ரொம்ப உருப்படியான ஒரு விஷயம் இவங்க புக் பண்ணியிருக்கேன் இந்த ஹட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்தாச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா பேரட் ஹட். ஓகே, பேரட் ஹட் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் பயங்கரமாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். ஸோ தெரியுதா, இது உள்ள தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பேரட் ஹட்டோடைய ரூம். ஸோ இது 2 பேர் தான் இருக்கிற மாதிரி. எக்ஸ்ட்ரா பெட்ஸ் போட முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அண்ட் உங்களுக்கு இங்கே பால்கனியும் வந்துடும். தெரியுது பாருங்கள். ஐயோ உள்ளே ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏசியை விட இங்கே ஏசியை விட வெளியில் தான் செம்ம சில்லுன்னு இருக்குது. பரவாயில்ல. இது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஹட்டோடைய சைஸை பொறுத்து. இப்போ பேரட் ஹட்லாம் பார்த்தீங்கன்னா 6,500 சம்திங் வருது, 7,650 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. 4 மெம்பர்ஸ் ஸ்டே. எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்க்குலாம் 1,500 தான் எக்ஸ்ட்ரா காட்டுக்கு. 4 பர்சன்ட் ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா 10,000 11,000 அப்படின்னு ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. நான் இன்னும் பக்கத்தில் மற்றவங்க எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். பார்த்து இருக்க செமையாக இருக்குல்ல. அண்ணா என்ன சொல்கிறது, எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும். நான் நல்லாவே புக் பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் அவங்களோட ரூம்ஸ்லாம் நான் போய் காட்டுறேன். இவங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது 4 மெம்பர்ஸ் ரூம் மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா காட்லாம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். செம ஸ்பேஷியஸாக இருக்காது. ஆனால் இங்கேயும் அதே ஏசி தான், ஒரே ஏசி தான். இவ்வளோ பெரிய இடத்துக்கும் நம்ம ரூமுக்கும் சேம் ஏசி. இது டவ் ஹட்டு. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் ஹட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்டுறேங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, லவ் பேர்ட்ஸ் ஹட். இது பார்த்தீங்கன்னா இதுவும் செம்ம ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. தெரியுதா? ஆக்சுவலி இங்கே ஒரு டோர் மாதிரி கூட இருக்குது. இது அந்த சைடு ஆக்சஸ் எதுவும் இருக்குது போல், தெரியல. பட் இது செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே 2 பேர் தான். ஆனால் 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். அதாவது எக்ஸ்ட்ரா காட் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. ஸோ ஒய்ஃபையும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பெரிய பால்கனி வரீங்க, அதை 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. தெரியுதா? ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம வண்டியில் என்னப்பான்னு தெரியும். ஸோ கார் பார்க்கிங்கும் இருக்குது, பைக் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுதா, அதெல்லாம் இன்னும் முடியல. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. முடிஞ்சிட்ட பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டாக செம்மையாக இருக்கும். இங்கே கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது போல், செம்ம ஃபெசிலிட்டிஸோடு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனில் ஒரு பெரிய இடத்துல ஒரு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி. அண்ட் ப்ரோ தூக்கிட்டு வர ஸ்பீக்கர் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ப்ரோ என்ன சூட் கேஸு? பார்ட்டி ஸ்பீக்கர் JBL. இதனால தான் இடம் அடைச்சிருந்ததே காரில். ஆக்சுவலாக நம்ம வண்டிங்க நிற்கிறது பார்த்தீங்களா. 2 hours later.
ஸோ கைஸ் நம்ம இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. அண்ட் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் என்னோடய லைஃப்பில் என் லைஃப்லேயே இதை ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப் ஃபயர்லாம் வந்து பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிறது. அண்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு. அண்ட் ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கிறதுலே போச்சு எல்லாருக்குமே. ஆனால் எனக்கு என்னென்னே தெரியல, நான் சுத்தமாக தூங்கவே இல்லை, ஒரு துளி கூட நான் தூங்கவே இல்லை நேற்றுலேருந்து. ஏன்னா இந்த ட்ரிப்பு நார்மலாக ட்ரிப்புனாலே தூக்கம் வராது எனக்கு, அதனால் இல்லை, எனக்கு ஏனே தெரில ஒரு இன்சோமினியாக் மாதிரி ஆகிட்டேன். சுத்தமாக தூக்கமே இல்லை. அண்ட் இப்போ தான் வந்து டைம் 8:45 நைட் ஆகிருக்கு, சாட்டர்டே நைட். ஸோ இங்கே வந்து அவங்களே வந்து கேம்ப் ஃபயர் செட்டப்பில் பண்ணி தராங்க. இது நாங்கள் ரூம் இருக்கிற இடத்துலையும் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அதுக்கு 1500 சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு பதிலாக இங்கேனா அது ஃப்ரீ தான் போல். அது அவங்களே வந்து கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணி தராங்க. நான் அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். ஸோ தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல. அதாவது ஒரு இதுக்கப்புறம் தான் பொறுமையாக பார்ட்டி மோடெலாம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவங்களே ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துட்டு இங்கே கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ கைஸ் நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறோம் இங்கேருந்து. அப்படியே ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இன்றைக்கி டே 2. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகிறோம். போயிட்டு அப்படியே ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோஸ் அண்ட் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்த்தீங்களா லைனாக வண்டி நின்றுட்டு காமிச்சிட்டியா, செமையாக இருக்குது. கம்பீரா ரெசார்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி பயங்கரம். சாப்பாடுலாம் சொல்லவே வேணாம். நீங்கள் குறிப்பாக வரீங்கன்னா அவங்க சமைக்க சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக சிக்கன் பன்னீர் இது அதுன்னு சொல்லி செம்மையாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீ பேசுறது பார்த்து பெய்ட் ப்ரொமோஷன் செஞ்சு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி. பெய்ட் ப்ரொமோஷன் வர அளவுக்குலாம் நாங்கள் இன்னும் வளரல. இவங்க தான் புக் பண்ணாங்க. நாங்கள் சரி என்னமோ எதோ நினச்சி தான் வந்தோம். பட் ரூமுமே செம்மையாக இருந்தது, பக்காவாக இருந்தது. நான் வந்துட்டு ரூமோட வீடியோஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இதில் போட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் வெளியிலேருந்து பார்க்க வந்துட்டு வியூஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கேன். நீங்கள் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்லாம் வருது. இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு பசங்களை ரூம்லேருந்து அனுப்புவாங்க தெரியுமா ஸ்டேஜுக்கு. ஸ்டைலாக நடந்து வரணும். இதுல நடுவில் மட்டும் ஒருத்தர் பாருங்களேன், ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பஞ்சர், ஆக்சுவலாக ரியர் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு கிளம்பலான்னு பார்க்கும்போது. ஏன்னா இங்கே எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஃபால்ஸ் போயிட்டு போகலான்னு பார்த்தா நமக்கு இங்கே லைக் பஞ்சர் வேறு ஆயிருக்கா. செம வெறுப்பாக இருக்குது. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரியர் டயர் தான் பஞ்சர் ஆகிருக்கு ஆக்சுவலாக. தண்ணிண்ணா காற்றடிங்க. இப்போ பஞ்சர் கிட்டு நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏர் இன்ஃப்ளேட்டரும் பஞ்சர் கிட் எல்லாமே. ஸோ மஷ்ரூம் பஞ்சர் போடணும். பட் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி பர்பஸில் நார்மலாக இந்த பஞ்சரே நம்ம போட்டுக்க வேண்டியதான். எங்கே ப்ரோ தெரியலையே, அதில் காற்று வருதா? ஸோ இப்போதைக்கு எதுவுமே தெரியல. ஆணி குத்துறமான இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் மட்டும் இருக்குது. சரி பார்ப்போம், காற்று அடித்து பார்த்துட்டு பஞ்சர் தான் ஆக்சுவலாக. ஆனால் அது அங்கே தான் காற்று வருதான் செக் பண்ணிவிட்டு பஞ்சர் போட வேண்டியதான். ஆனால் 2 ஹோல்ஸ் இருக்குது, எப்படின்னே தெரியல. ஸோ இது வேறு வெறுப்பு ஆக்சுவலாக. டைம் வேறு ஆகிட்டே இருக்கா, இவங்க கிளம்புறாங்க, நம்ம தான் தனியாக போயிட்டு வரணும் போல். சரி பார்ப்போம், பஞ்சர் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நம்ம ஃபால்ஸை பார்க்க வேண்டியதான். சோதனை நீ வேற. பஞ்சர் போட்டாச்சு. என்ன பண்ற? எதுக்கோ டயர் பிரஷர் ஃப்ரெண்ட்லி செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ காட்டுது? 36 இருக்கு. 36 கரெக்டா? 36 ரியர் 42 கரெக்டாக இருக்குது.
இல்லை ஓகே தான். ஓகே அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, எடுத்து கிளம்ப வேண்டியதான். எங்கே போகிறோம்? நீங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே தான் போகிறோம். அண்ட் இவங்கெல்லாம் கிளம்புறாங்க ரிட்டர்ன், நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கா இல்லை, இவங்கெல்லாம் கிளம்புறாங்க வீட்டுக்கு, நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லோரும் வந்து சும்மா ஒரு லைனப் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே கிளம்புறாங்க, காரும் வந்து கிளம்புது. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் சில பேருக்கு காரில் தான் வந்திருக்கு. அதனால் வந்து லக்கேஜ் இல்லாதனால அவங்களால வர முடியாதுன்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிளம்புறாங்க. நம்ம ஃபால்ஸ் போயிட்டு பார்த்து தான் போகிறோம். அண்ட் எல்லோருக்கூடயும் வந்தது ஒரு செம்ம ரைடாக இருந்தது. நம்மக்கிட்ட எக்ஸாஸ்ட் இல்லை இவங்கள மாதிரி த்ராட்டில் பண்ணி காட்டேன். இதுவே இங்கே நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி நம்ம ஃபால்ஸுக்கு தான் டேரெக்டாக போகிறோம். ஏன்னா நம்ம போயிட்டு பார்க்கலாம், எப்படியே இவங்க டிலே பண்ணுவாங்க நைட்டு போகிறதுக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்க கூட போய் ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 hour 900 900 10 hour 900 900 6 hour 900 நம்ம 10 hour. எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தெரியலையே எப்பா. அவருக்கு எதனா கொடுப்போமா? ஓகே போலாமா? இல்லை 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 பிடிச்சது எங்கே வேறு எல்லாம் இது பண்ண பாவம் எவ்வளோ வாட்டி ஏறி இறங்குனீங்க உங்கள் கரெக்டு தான். அது கூட பால் மரம் பண்ணணும்ல. சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அது உங்களை இது பண்ணலாம் இல்லை, சும்மா கிஃப்ட் மாதிரி. எங்களால் நான் நல்லா முடிஞ்சால் நல்லா கொடுத்துருப்போம். இது ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்சது. ஓகே சே அதெல்லாம் இல்லை அதெல்லாம். அந்த நாய் எங்க? ஒரு குட்டி நாய் இருந்து வெள்ளை நாய். அது நம்ம இங்கே இல்லை, அது உள்ளே விட மாட்டாங்க. அது வீட்டுக்கு இங்கே சுற்றிட்டு அப்புறம் இங்கே சாப்பாடு இருக்குது, அதை வந்து துரத்து விட்ருவோம். ஆனால் பாவம் தான், நல்லா ஒன்றும் பண்ண ஃப்ரெண்ட்லி தான். அது சாப்பாடு கிடைக்குது இல்லைங்க சார், அப்புறம் எப்படி வரும்? இது பண்ணாது இல்லை, புரியல. சாப்பாடு கிடைக்குது இல்லை. இல்லை இல்லை நார்மலாக இல்லைனாலும் அது விளையாடுது, நார்மலாக தான் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் வளர்த்திங்க, ஐ மீன் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கே சேஃபாக இது பண்ணும் உங்கள் சாப்பாடு. அது மட்டும் இல்லை, 2-3 நாய் வரும். அதனால் அது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கூடயும் விளையாட்டு அப்படி தான் இருந்தது. டெய்லி கொஞ்சம் சாப்பாடு போட்டு அதை வச்சுக்கோங்க கூடவே. அது உங்களுக்கே ஒரு கேட்டில் யாருனா வந்தால் கூட இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோம். சரி சரி நம்ம கிளம்பலாம். சரி இரு. சரி கேஸ் நம்ம கிளம்ப வேண்டியதான். போயிட்டாட்டா? அண்ணா இப்போ ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குல்ல, எப்படி போகணும்? இது ரைட்டா லெஃப்டா? ரைட்டில் போகணுமா? எவ்வளோ தூரம் இருக்கும் இன்னும்? அவ்வளோதானே? போகிற வழி ரூட் இருக்குமா? மேப்பே இருக்கும். சரி ஓகே ஓகே ப்ரோ, see you. ஓகே பாய் பாய். சரி கைஸ், அவங்க கிளம்புறாங்க, நம்ம அப்படியே ரைட்டில் கிளம்ப வேண்டியதான். எங்க ஆனே பண்ணல. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய் பாய். ஓகே ஓகே. நீங்கள் தான் வரமாட்டீங்க கூப்பிட்டா. இல்லை நான் தான் போகும்போது ஒழுங்காக ப்ரோக்ராம் போட்டேன்னா அது நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் நம்ம ஸ்டே ஏன்னா போன எல்லாம் படுத்தோம், ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் போனால் தான் கரெக்டாக இருக்கும் நான் தெளிவாக சொன்னேன். ஆமாம், நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அங்கே செட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கும் போயிடலாமே, நைட்டு போயிடலாம். ஒரு சில இந்த இதெல்லாம் லோடு வராமல் விட்டுருச்சு. சரி ஓகே ஓகே. அது போனால் தான் நான் இது பண்ணேன். சரி ஓகே ஓகே ஓகேவா? போயிட்டு வரோம். சரி பாய் பாய். ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே. ஃபால்ஸ் எடுத்தாச்சு ப்ரோ ஆல்ரெடி. ஃபால்ஸ் டைம் பார்த்து நான் வர போயிட்டு வரேன், அதனால தான்.
ஆ பஞ்சர் கிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுக்கோ நீ. ஏன்னா நம்ம அடிக்கிற கீர் கிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பிச்சிடும். ஆ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி இந்த குரூப் ஃபோட்டோ மாதிரி. கணபதி ப்ரோ பாய் பாய். ஆ